2020 பூட் பார்ட் 1 த ஹண்டர் ஷிப் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சு. பேய் படம் தான். அமானுஷ்யமான பல விஷயங்கள் இந்த படத்துல கொட்டி கிடக்குது. நிறைய ட்விஸ்ட் டர்னும் இருக்குது. பொதுவா பேய் படத்துல ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் இருக்காது. ஆனா இந்த படத்துல ட்விஸ்ட் டர்னு பேய் எல்லாமே கலந்து சூப்பரா இருக்கும். பேய் இருக்குதா இல்ல எல்லாம் கற்பனையா? ஆமா, இது கற்பனைன்னு சயின்ஸ்ல இந்த படம் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ இன்ட்ரோவை நம்பாம என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து ஃபுல் டீடைலையும் தெரிஞ்சுக்கங்க. 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னா பேய் பிடிக்கிற வீடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். 13ஆம் நம்பர் கப்பல்னா பேய் பிடிச்ச கப்பல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சரி வாங்க என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அம்மா ஓடியாந்து நம்ம விளையாடுறத வீடியோ எடுத்து அப்பாவுக்கு காட்டலாமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ பிக்சரா நிக்கிறத நீங்க கவனிக்கலாம். வர வர நீ வளர்ந்துகிட்டே போற, தூக்குறதே கஷ்டமா இருக்கு. அப்பா பாக்குறாரு பாரு, ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்ல சொல்றாங்க. அந்த குழந்தை பேரு மீரா. கட் பண்ணா இப்போ குழந்தைக்கு பிறந்த நாள். ஒரு ஷிப்ல தான் எல்லாரும் அந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீராவோட பர்த்டே கேக்கு வந்தாச்சு அப்படின்னு அம்மா ரொம்ப சந்தோஷமா வராங்க. 3வது பிறந்த நாள் அந்த குழந்தை கொண்டாடுது. அப்பா அம்மா அதை பார்த்து ரொம்பவே ரசிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏதோ சொடக்கு போடுற சத்தம் கேட்டதும் அந்த குழந்தை கையில ஒரு பொம்மையோட இருட்டா இருக்கிற அந்த ரூம் பக்கம் போகும். கொஞ்ச தூரம் போனா அந்த சொடக்கு சத்தம் அதிகமாயிட்டே போகுது. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒண்ணு இந்த குழந்தைய அழகா தூக்கி கீழே இறக்கும். குழந்தைக்கு பிடிச்சிருக்கு. மறுபடியும் அழகா தூக்கி இறக்கும். அதுவும் குழந்தைக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷப்படும். அப்புறம் தான் இருங்க என் பொம்மை மிஸ் பண்ணிட்டேன், பொம்மையை எடுத்துட்டு வரேன்னு பொம்மை எடுக்கிறதுக்காக ஓடியாந்தா அதுக்குள்ள இவளை சரட்டுன்னு ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க பூட் பார்ட் 1 த ஹண்டர் ஷிப் அப்படின்னு. ஹண்டர் ஷிப்பா அங்க கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறோம். ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கிறாரு நடப்புல. ஆனா பிளாஷ்பேக்கா நினைச்சு பாக்குற. பிளாஷ்பேக்ல தான் காதலிக்கிற பொண்ணுக்கு அன்னைக்கு கல்யாணம். கல்யாணத்தப்போ செக்யூரிட்டிக்கு ஃப்ரெண்டோட மூலமா காசு கொடுத்து செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணிட்டு பைக்ல வந்து அங்க கடந்த ஒரு ஏணி எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத பொண்ணை கீழே இறக்கி வண்டியில ஜம்முன்னு கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறான். கூடவே ஃப்ரெண்டு துணையாவும் இருக்கிறார். ஆனா கல்யாணம் முடிஞ்சு வெளியில வரும்போது பீர் சாப்பிடுறியா அப்படின்னு பீரை கொடுப்பா ஆளுகிட்ட. அவளோ எனக்கு வேண்டா அப்படின்னு வயிற்ற தொட்டு காட்டுறா. ஓ பிரெக்னண்டா இருக்கிறா போல. கல்யாணத்தை போய் நான் அப்பா ஆயிட்டேன்னு அவன் செம குஷியா இருக்கிறான். அப்படியே பொண்டாட்டியை தூக்கி கொஞ்சறான். அப்புறம் இவங்களுக்கு அழகான குழந்தையும் பிறக்குது. குடும்பமா மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிறது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா அதையெல்லாம் நினைச்சுதான் பார்த்துட்டு இருக்கிறான் இப்போ நடப்புல. ஒரு காலத்துல தான் பொண்ணு கூட இந்த பிளாஸ்டிக் டம்ளர்ல ஹலோ ஹலோ மேக் டெஸ்ட் 1 2 3 பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசியெல்லாம் விளாண்டுட்டு இருந்திருப்பான். அம்மா விரட்டிக்கிட்டே வருவாங்க. அப்பாவும் பொண்ணும் அவ்வளவு சேட்டை. ஃபாஸ்ட் ஃபுட் தான் வேணும்னு அடம்பிடிக்குங்க. ஆனா இப்போ தன்னந்தனியா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் கால் வர நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். பார்த்தா ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஃபோர்ட் கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்குற ஒரு துறைமுகத்தை நமக்கு காட்டுறாங்க. ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மலையில யாருக்கும் தெரியாம ஒவ்வொரு டேங்கா தட்டி தட்டி பாக்குறான். அப்போ ஏதோ ஒரு சரக்கு பெட்டியில மட்டும் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கும். இதுக்குள்ளதான் ஏதோ இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பொண்ணுங்களை நாடு கடத்துறதுக்காக இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க. பாவம், இவனை பார்த்தது எல்லாம் அரண்டு போய் பார்ப்பாங்க. தன்னை காப்பாத்துறதுக்காக கடவுளே வந்தாப்புல நினைக்கிறாங்க. அவங்கள காப்பாத்தி சத்தம் போடாம தான் பின்னாடியே கூட்டிட்டு வருவான். அப்படி கூட்டிட்டு வரும்போது பார்த்தா அங்க வேலை பார்க்குற ஒரு 3-4 பேர் அந்த பக்கத்துல போகும்போது இவன் ஒளிஞ்சுப்பான். பொண்ணுங்களும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நேரம் கட்ட நேரத்துல அவனோட போனு ரிங் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதான் சிக்கலும் மாட்டிக்கிட்டான். போ அவங்க ஓடுவாங்களா, உடனே மேல ஆட்களை கூப்பிடுறதுக்காக ஓடுவாங்க. நம்மளால கையில இருந்த கட்டையை வச்சு அவனை அடிச்சு போட்டுறான். அப்புறம் மீதி இருக்கிற 2 பேர் கூட பயங்கரமா சண்டை போடுவான். நல்லா சண்டை போடுறான். ஆனா அவங்க வெப்பன்ஸை கையில எடுத்து அடிக்கிறானுங்களா, அடியும் வாங்கிக்கிறான். முடிஞ்சளவு திரும்பவும் அடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல தான் கூட சண்டை போட்ட ஒருத்தவனோட கழுத்தையே ஆல்மோஸ்ட் நெரிச்சு மயக்கமடைய செஞ்சிடறான். அப்புறம் என்ன மேட்டரை கேள்விப்பட்டு போலீஸ் கிளீஸ் எல்லாம் வந்துருது. பெரிய பரபரப்பாகுது. ஃப்ரெண்டுக்காரன்ட்ட மேல இடத்துல இருந்து பிரஷர், யார் அந்த பையன் விசாரிக்கிறாங்க. சர்வே ஆபீசர் தான் நம்ம பயதா அப்படிங்கிறாப்புல ஃப்ரெண்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நியூஸ் அது இதுன்னு நல்லா மேட்டர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட வேலை என்ன, நமக்கு ஒரு அப்டேட் வந்தா சுங்க அதிகாரிகளுக்கு நாம தெரியப்படுத்தணும், கஸ்டம் ஆபீசர்ஸ்க்கு நாம தெரியப்படுத்தணும். அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுங்கிறாப்ல. ஆமா, கஸ்டம் ஆபீசர்ஸ்க்கு நாம அப்டேட் கொடுத்தோம். ஆனா சுங்க அதிகாரிகள் வர்றது நாளைக்கு காலையில இருந்தது. ஆனா நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த சரக்கு பட்டி இங்க இருந்து கிளம்பிடும். உள்ள இருக்கிற பெண்களோட கதி, அதனாலதான் ஓடி போய் காப்பாத்துறதா நம்ம அதை எடுத்து சொல்றான். அப்புறம் வீட்டு பக்கம் வராரு நம்ம ஹீரோ. கொஞ்சம் ஒரு மாதிரியா சோகமா தான் இருக்கிறாப்ல. அப்பாடா அப்படிங்கிறாப்ல சோஃபால வந்து உட்காருவார். அப்படி உட்காரும் போது சைட்ல தான் குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்திருப்பான்ல அந்த டம்ளர் ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 பேசுறது ரேடியோ பட்டி மாதிரி, அந்த டம்ளர் தானா பின்னாடி போறத கவனிக்கலாம். தப்புன்னு பிடிச்சா அதில் ஹலோ என்னம்மா பண்ற அப்படின்னு மேகா நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறான். உங்க கைக்கு என்னாச்சுன்னு மேகா குழந்தை கேட்கும். கெட்ட பசங்களை அடிக்கும் போது கையில அடிபட்டது அப்படிங்கிறாரு அப்பா. ஓ அப்படியா, பார்த்து பத்திரம் என்ன அப்படிங்கிறா குழந்தை. பெட் டைம்
டைம் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கலையா? அம்மா மட்டும் பார்த்தாங்க பிரச்சனை பெருசாயிடும், போய் படு அப்படின்னு சொன்னதும் குழந்தை ஓடுறாப்புல காட்டுறாங்க. பட் குழந்தையோட முகத்தை தெளிவா காட்டல, ஒரு ஷேடு மாதிரி தான் காட்டுறாங்க நமக்கு. இவனா கற்பனை பண்ணிக்கிறானா இல்ல நிஜத்திலேயே குழந்தை உயிரோட தான் இருக்கிறா, எதுவும் தெரியல, கிளாரிட்டி இல்ல. அப்புறம் பார்த்தா பீச் பக்கம் படகுல ஒருத்தவன் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது கப்பலுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வரதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மிரட்சியோட பாக்குறான். அப்புறம் அண்ணாந்து பாக்குறான். பார்த்தா பிரம்மாண்டமான 10 அடுக்கு மாடி கொண்ட ஒரு கப்பல் எதுக்க கரையில கலந்து கிடந்து நிக்குது, கரை ஒதுங்கி கிடக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஆபீஸை காட்டுறாங்க. ஆபீஸ்க்கு வரும்போது ஊரே கைத்தட்டுது. அங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பேரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. ஏன்னா பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல நம்ம ஹீரோவோட ஹீரோஸை பத்தி போட்டுருக்குது. ஆனா உயரதிகாரி அதெல்லாம் பெருசா இது பண்ணிக்கல. பொறுப்பா நடந்துக்கோ, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றதுங்கிறாப்ல நம்மால பாஸ் திட்டத்தான் செய்யறாரு லைட்டா. அதே சமயம் நியூஸ்ல பார்த்தா யாருமே இல்லாத கப்பல் ஒண்ணு கரை ஒதுங்கி இருக்குது. 10 அடுக்கு மாடி வீடுகளை கொண்டது இந்த கப்பலா. 10 அடுக்கு இருக்கான், 10 ஃப்ளோர் இருக்குது அதுல. ஆனா யாருமே இல்லாம கரை ஒதுங்கி இருக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. நியூஸ்ல இதை பத்தி நம்ம ஹீரோவும் டிபார்ட்மெண்ட் ஆட்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களோட எல்லைக்குள்ள வரதுனால இவங்களே அந்த கப்பலை போய் பாக்குறாங்க. இதை பத்தி விசாரணையை நான் லைட்டா தொடங்குறேன்றாரு நம்ம ஹீரோ. விருதுகாரியும் அறகுறையா அனுமதிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன், பாப்போம். அதே சமயம் அன்னைக்கு ராத்திரி அந்த கப்பலுக்கு பக்கத்துல காதலர்கள் 2 பேரும் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஓடி பிடிச்சு கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளையாண்டுட்டு இருக்காங்க. கப்பலுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ஓடி ஒளியிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா. லவ் பண்ற பையன் தேடி ஒவ்வொரு இடமா வந்துகிட்டு இருக்கிறான். இவ ஏதோ அவனை பயமுறுத்துறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறான். ஆனா அவளுக்கு பின்னாடியே ஒரு பேய் இருக்கிறத அவ கவனிக்கல. இந்த பையன் வந்து ஒவ்வொன்னா தேடி 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 பார்த்து வருத திறக்கும் போது பார்த்தா விருட்டுன்னு அந்தரத்துல தொங்கிக்கிட்டு காப்பாத்துன்னு கத்துவாவ. பின்னாடி இருந்து ஒரு பேய் சரட்டுன்னு இழுத்துட்டு போயிடும். ஐயோ அப்படின்னு கத்தி முடிச்சு திரும்புறதுக்குள்ள பார்த்தா இந்த பக்கம் வந்த பேய் அவனோட கழுத்தை உடச்சு விட்டு கட் பண்ணி அடுத்து பார்த்தா போலீஸ்காரங்கெல்லாம் கப்பல் போக்குவரத்து துறையை சேர்ந்த நம்ம ஹீரோ இன்னும் சில பேர்களோட சேர்ந்து கப்பலுக்குள்ள இப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை அதோட பொம்மையை போட்டு பேய் இழுத்துட்டு போயிருக்கும் இல்லையா, அந்த பொம்மை அங்கே கிடக்கிறத கவனிக்கலாம். நம்ம ஹீரோ அங்கதான் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் சுற்றி திரியும் போது சும்மா சிலந்தி மாதிரி பேய் போறத அவன் கவனிக்கல. கீழே ஒரு பொம்மை கிடக்கும். சரி இந்த பொம்மையை எடுக்கலாமேன்னு எட்ட மாட்டேங்குது. ஒரு கட்ட எடுத்து எடுக்கலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவான் பாருங்க. அடுத்து திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பொம்மை அங்கே இருக்காது. இவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த பொம்மையில இருந்து லா 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 லான்னு சவுண்டு கேட்டு இருக்கும், ஒரு பாட்டு சவுண்டு. இப்ப அந்த சவுண்ட் அவனோட பின்பக்கத்துல இருந்து கேக்குது. என்னடா அது, இதைத்தான் எடுக்கிறதுக்கு நாம கட்டை எல்லாம் கையில எடுத்தோம், பின்னாடி கிடக்குதுன்னு இவனுக்கு ஒன்னும் புரியப்படல. பார்த்தா சாப்பிட்ற இடத்துல சோமா அதையே நினைச்சிட்டு இருக்கிறான் போல தெரியுது. ஃப்ரெண்டு என்ன ஏதுன்னு கேட்டா ஒன்னும் இல்லைங்கிறான். அப்புறம் அந்த கப்பலோட முதலாளி பட்டேல் கிட்ட பேசினியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, பேசினேன். அவன் என்ன மொக்கரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த கப்பல் பக்கம் போயிட வேண்டானோ, அந்த கப்பல்ல பேய் இருக்கணும், பேய் பிடிச்ச கப்பல்னோ நிறைய கதை விட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படி இப்படின்னு. ஃப்ரெண்டு அதை எதையுமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. நைட்டு பார்த்தா வீட்டுல தான் பொண்டாட்டி பிள்ளைய நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா செவத்துல இருக்கிற போட்டோ தானா விழுந்து கீழே விழுகுது. கீழே விழுந்து சுக்குநூறா உடையுது. பதறி போய் தான் எந்திரிப்பான் அந்த சத்தம் கேட்டு. அடுத்த நொடி பார்த்தா இவன் கையில கப்பல்ல இருந்துச்சுல்ல ஒரு பொம்மை, அந்த பொம்மை கையில இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வீசி எறிஞ்சிட்டு பொத்துன்னு கீழே விழுவான். அந்த பொம்மை அங்க இருக்கிறாப்புல இவனுக்கு தோணுது. அப்புறம் பார்த்தா அதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. இந்த பொம்மை அப்புறம் கப்பல்ல எங்க பார்த்தானோ அதே ரூமுக்கு போய் அந்த பொம்மை இருக்கான்னு மறுபடியும் தேடி பார்க்கறான். ஒன்னும் கிடைக்கல. ஆனா கூட இருக்கிற நண்பர் இந்த கப்பல்ல டீசல் இருக்குதா, கெமிக்கல் இருக்குதா, இல்ல கழிவுகள் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்றாரு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதனால நாளை பின்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. டீசல் இருக்கலாப்ல தெரியுதுன்னு யாருக்கிட்டே போன்ல அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு டிராவை செக் பண்ணி பார்ப்பான். கபோர்டுல செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். வெளியில இருந்து பார்க்கும்போது கபோர்டு மாதிரி தெரியுது. பட் அந்த கபோர்டுக்கு பின்னாடி ரகசியமா வேற ஏதாவது ஒளி வச்சுக்கிறாப்ல சில ஐட்டங்களை வைக்க முடியும் போல. அதை யதார்த்தமா கவனிப்பான். அதுக்குள்ள இருந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் பிலிம்ஸ் கிடைக்கும், பழைய காலத்து பிலிம்ஸ். அதையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு வா கிளம்புவோன்னு கிளம்புறாங்க. ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே கீழே இறங்கி போய்கிட்டு இருப்பாரு. பின்னாடியே இவனும் போய்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு கட்டத்துல பார்த்தா ஃப்ரெண்டை காணோம். ஐயோ ஃப்ரெண்டை காணோம் என்ன, இவன் சுத்தி முத்தியும் தேடி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இது பாலடைஞ்ச கப்பல், இரும்பு கடைக்கு போற ரேஞ்சுக்கு இருக்கிற கப்பல். ஆனா இங்க ஒரு ரூம் அப்படியே புத்தம் புதுசா இப்பயும் யூஸ் பண்ற ரேஞ்சுக்கு ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கே ஆச்சரியம். சரின்னு தான் போன்ல அந்த ரூம் எல்லாம் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணுவான். ஏன்னா இவ்வளவு கிளீனா நீட்டா இருக்குது இல்ல, இது எப்படி சாத்தியம்னு ஃப்ரெண்டு கிட்ட நாளை பண்ண காட்டணும்ல, அதுக்காக. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற கதவை திறந்து அங்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது ஒரு நொடி ஒரு செகண்ட் மட்டும் பேய் மாதிரி என்னமோ தெரியும். அப்புறம் அதை பெருசா கண்டுக்காம கீழே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான் பால்கனில. பார்த்தா அந்த கப்பல்ல வேலை பார்த்த க்ரூ மெம்பர், கப்பல்ல வேலை பார்த்த ஒருத்தர் கதவை திறந்துகிட்டு அப்படியே பொத்துன்னு அங்க விழுகிறாப்புல தெரியும். ஐயோ நீ ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா அவரோட பாடி எல்லாம் அங்க இல்ல. அடுத்து பார்த்தா மறுபடியும் கதவை திறந்துட்டு இவர் மேல விழுகிறாப்புல தெரிய பயந்து போய் கீழே விழுவான். காலில் அடிபட்டுரும், டார்ச் லைட் கீழே விழுந்துரும். நல்ல வேலை அடுத்தவனுக்கு ஒன்னும் ஆகல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருப்பான். காலில் வலி மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் எடுத்த அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருன்னு சொல்லி விட்டு தான் நண்பர்கிட்ட காட்ட போகும்போது பார்த்தா இவன் பார்க்கும்போது பளிச்சுன்னு கிளீனா நீட்டா இருந்தது இல்ல, ஆனா வீடியோல கன்றாவியா பாலடைஞ்சு போய் கிடக்குறாப்புல தெரியுது. அப்புறம் இதை எப்படி ஃப்ரெண்டு கிட்ட காட்ட
காட்ட முடியும், காட்டல. அப்புறம் பழைய பிலிம்ஸ் எல்லாம் கடந்தது இல்ல, அது ஒரு கடையில கொடுத்து ஓரளவு ரெடி பண்ணி கொடுப்பா, அதுல இருக்கிற ஃபுட்டேஜ் நான் பார்க்கணும்னு கேட்டிருப்பார். இப்போ அந்த ஃபுட்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. அதுல பார்த்தா அந்த கப்பல்ல ஒரு காலத்துல ஒரு பொண்ணு அங்க தங்கி இருக்கிறா. தன்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறது அவளோட பழக்கம். அதே கப்பல்ல நிறைய போதைப் பொருட்கள், தங்கம், கஞ்சான்னு பல ஐட்டங்களை கடத்திருக்கிறாங்க போல. அதெல்லாம் அங்கங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கா, வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அப்புறம் இவளோட புருஷனா லவ்வரா எவன்னு தெரியல, குடிச்சிட்டு வர்றான், இவளை அடிச்சு போட்டு போறான். உடம்பு முழுக்க காயத்தோட அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு இருக்கா. இதுவும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்குது. இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. அப்புறம் ஏதோ ஃபோன் கால் வருதுங்க, இந்நேரத்திலேயா அப்படின்னு கேட்கறான். ஆமான அந்த பக்கத்துல இருந்து பதில். சரி ஓகே கிளம்பி வரேன்னு கிளம்பி வராங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி தெரியுது. ராத்திரி நேரத்துல போறாரு. செக்யூரிட்டி தான் போய் ஒரு ரூமை திறந்து விட்டு உள்ள போங்க, இங்கதான் இருக்கிறாங்கிறாப்ல. இவங்க யாருன்னா அந்த கப்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்கக்கூடிய போலீஸ் தரப்பை சேர்ந்த விசாரணை அதிகாரிகள் நினைக்கிறேன். போலீஸ் தரப்பா இல்ல சிபிசிஐடியானலாம் தெரியல, ஏதோ விசாரிக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவர் கையில ஏதோ ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை ஆன் பண்ணி இவன் பக்கத்துல வரும்போது செக் பண்ணி பாக்குறாரு. அந்த மிஷின்ல லைட் எல்லாம் எரியுது, கீக்கின்னு கத்துது. அப்புறம் அவனோட மெடிக்கல் ப்ரொஃபைல் எல்லாம் படிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒண்ணுதான்ப்பா. என்னோட பொண்டாட்டி புள்ள ஒரு விபத்துல நான் பறி கொடுத்தேன், நீயும் அதே மாதிரி தானே உன் பொண்டாட்டி பிள்ளைய விபத்துல பறி கொடுத்த. அதான் சொன்னேன் நீயும் நானும் ஒண்ணுங்கிறாப்ல. மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தா எதுவும் வித்தியாசமா தெரியல, ஆனா ஒரே ஒரு டவுட் மட்டும் உண்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஏதோ பேய் மாதிரி சில டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் என்னது அப்படின்னு விசாரிப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் கற்பனைங்க, டாக்டர் மருந்து எடுத்துக்க சொல்றாரு, செத்து போனவங்க என் கூடயே இருக்கிறாப்ல சில சமயம் எனக்கு தோணும், மருந்து எடுத்தா அந்த மாதிரி எல்லாம் தோணாதுன்னாரு. ஆனா அது கற்பனைன்னு எனக்கு தெரியற வர எனக்கு ஒரு கவலையும் இல்ல. தேவையில்லாம மருந்து எடுத்து உடலை பாதிக்க நான் விரும்பல. அது கற்பனைன்னு எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் வரைஞ்சு வச்சிருக்கிறேங்கிறாப்ல. கற்பனையா இல்ல பேயா அப்படின்னு அந்த அதிகாரி கேட்க, பேயா என்கிட்ட மருந்து எக்ஸ்ட்ரா இருந்தா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வேணா போட்டுக்கங்க, உங்களுக்கு அது தேவைப்படலாம். இந்த காலத்துல போய் பேயாம் பிசாசாம் அப்படின்ட்டு நக்கல் பண்ணிட்டு வரான். இங்க பாருங்களேன், அந்த கப்பல் இருக்கிற பீச் பக்கம் எல்லாம் சில பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. 2 பேரு அங்க நிறைய குப்பையா கிடக்குது, சை இந்த பீச்சையே குப்பையாக்கி வச்சிருக்காங்களேன்னு சொல்லி திரிக்கிட்டே அங்க இருக்கிற குப்பைகளை பிறக்கப்பலான்னு போனா லவ்வர்ல ஒரு தீ பேயால கொல்லப்பட்டிருப்பால, அவளோட உடல் இங்க பீச்சுக்குள்ள மண்ணுக்குள்ள கிடக்கிறத கவனிக்கலாம். நியூஸ்ல போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கப்பல் தான் பேசுறாங்க. இத கப்பல் துறையை சேர்ந்த அதிகாரி பார்த்துட்டு நம்ம பசங்களை டே சட்டுப்புட்டுன்னு பேசி முடிங்கடா, அந்த கப்பல் முதலாளி கிட்ட பேசி ஏதாவது ஒரு வண்டியை கொண்டு வர சொல்லுங்க, ஒரு சின்ன போட்டை கொண்டு வந்து சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கப்பலை பிடிச்சி இழுத்து தள்ளணும். கரையில இருந்து இழுத்து உள்ள கொண்டு போயிட்டா அப்புறம் ஏரியா விட்டு எங்க வேணாலும் கொண்டு போலாம், தயவுசெய்து பேசி முடிங்கடான்னு சத்தம் போடுறாரு. கப்பல்ல வேற டீசல் கீசல் எல்லாம் இருக்குது, அது சுற்றுச்சூழல்ல கலந்துச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையா இருங்கிறாப்ல. அடுத்து இவங்க கப்பலோட முதலாளியை தான் பார்க்க போறாங்க. கப்பல் முதலாளியோ எங்க அது பேய் பிடிச்ச ஒரு கப்பலுங்க, அந்த கப்பல் வேண்டான்னு நினைச்சுதான் நானே அதை பெருசா கண்டுக்கிறது இல்ல, அந்த கப்பல் பக்கம் எல்லாம் போகாதீங்கிறாப்ல. ஏப்பா அப்படி சொல்றேன்னு இவங்க விசாரிக்கிறாங்க. ஒரு காலத்துல அந்த கப்பல்ல அதை கடத்துறோம் இதை கடத்துறோம் சொல்லிவிட்டு விசாரணைகள் சில பேர் அந்த கப்பலை சில நாட்கள் பிடிச்சி வச்சாங்களாம். அப்ப அங்க அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதான். எதுக்குடா அவன் முன்னு சும்மா ரிப்போர்ட் எழுதி கப்பலை எடுத்துட்டு போனா போதும்னு விரட்டி விட்டாங்க போல. அப்புறம் 2001 வருஷம் அந்த கப்பல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா கப்பல் பயணிகளும் இறந்து போயிட்டாங்க போல. மொத்த பேரும் காணாம போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன் அது பேய் பிடிச்ச கப்பல்ன்றாப்ல. அதெல்லாம் முடியாது, தயவு செய்து இங்க இருந்து ஒரு வண்டி கிண்டியை பிடிச்சி இழுத்துட்டு போங்க, ஒரு சின்ன போட்டை வச்சு இழுத்துட்டு போய் ஏதாவது பண்ணிக்க, இந்த ஏரியா விட்டு போறோம்னு கட்டன் ரைட்டா சொல்றாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அந்த இழுக்கிற அந்த கம்பி அந்து போச்சான், இழுக்கிற அந்த கயிறு மறுபடியும் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்தா ஒரு சின்ன போட்டை வச்சு இழுக்க முயற்சி பண்றாங்க. எவ்வளவு முக்குனாலும் முணங்கினாலும் அந்த சின்ன போட்டில் நல்லா புகை போறதை கவனிக்கலாம். தரை கட்டி இருக்கிற தரையை தட்டி நிக்கிற அந்த கப்பலை ஒண்ணுமே பண்ண முடியல, இழுக்க முடியல, இழுவ சக்தி பத்தல. ஆனா அதே சமயம் அந்த கப்பல்ல தீ விபத்து ஏற்படுது. யாரோ ஒருத்தர் எகிரி குதிக்கிறாரு. அதை நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு ஐயோ அப்படின்னு ஓடி போய் தண்ணியில விழுந்து நீந்தி போறாரு. விழுந்து அந்த ஒரு ஆளை காப்பாத்தணும்னு. அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்கார டே ஒரு போட் எடுங்கடா போங்கடா அவனை காப்பாத்துக்கடான்னு விரட்டி விடுறாப்ல. இவர் உள்ள போய் ஒரு வழியா விழுந்த ஆளை கண்டுபிடிச்சு காப்பாத்தி அப்படி தூக்கி போகும்போது பார்த்தா கப்பலுக்கு பக்கத்துலயா இல்ல கப்பல்ல தான் நினைக்கிறேன், கப்பல்ல மேல இருந்து கீழே நடக்கிற கூத்தை ஏதோ ஒண்ணு கவனிக்கிறத இவர் கவனிக்கிறார். ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. அடுத்த நொடி பார்த்தா மேல இருந்து ஒரு கை அவங்களே இழுக்கும். போட்ல வந்தவங்க தான் காப்பாத்திட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நல்லா தான் இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரிச்சதுமே அந்த பையன் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. பையனை காப்பாத்தியாச்சு, நல்லா தான் இருக்கிறாங்க. கூடவே ஒரு பொண்ணு இருந்தாலே அப்படின்னு விசாரிக்க, பொண்ணா அப்படி யாரும் இங்க இல்ல, நீ தேவையில்லாத விஷயத்த கற்பனை பண்ணிட்டு இருக்கிற, டாக்டர் கொடுக்குற அந்த மருந்தை ஒழுங்கா சாப்பிடு, டாக்டர் கவுன்சிலிங் நான் புக் பண்றேன், டாக்டர் எதுக்கு ஒரு கட்டத்தில் பாரு அப்படிங்கிறாப்லாம் அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறார். கட் பண்ணி இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பார்த்தா ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிருக்காங்க. சந்தோஷமா படகுல போறோம்னு பாக்குறாங்க. ஆனா சின்ன பசங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு லைஃப் ஜாக்கெட் அங்க இல்ல போல. அதனால நானும் குழந்தைங்க இருக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு ஒய்ஃபி எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு பெரியவங்க போடக்கூடிய அந்த லைஃப் ஜாக்கெட்டை அந்த குழந்தைக்கு போட்டு விட்டு நல்லா இருக்க டைட்டா கட்டி வச்சுட்டான். இப்ப சேஃப்னு தூக்கி காட்டுறான். சரி நம்பி இவங்களும் படகுல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அலை வேகம் அதிகமாகி அப்படியே தூக்கி போட்டுரும். எல்லாம் கண்ணா பின்னான்னு விழுவாங்க. பொண்டாட்டி ஒரு பாறையில இடிஞ்சு
அடிச்சு சம்பவ இடத்துல செத்து போறான். புள்ளைய காப்பாத்தலான்னு பார்த்தா இவன் கால் ஒரு இடத்துல மாட்டிக்குது. புள்ளைய ஆளா இழுத்துட்டு போக பாக்குது. இவன் அந்த கயரை இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அவன் எவ்வளவுதான் டைட் பண்ணி வச்சிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியல. வேகத்துல அத்துட்டு போயிடுச்சு. பொண்டாட்டியும் இறந்துட்டா, புள்ளையும் இறந்துடுச்சு. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா சொட்ட சொட்ட நினைஞ்சு பொண்டாட்டி இருக்கிறாப்புல தெரியும். அரண்டு போய் எந்திரிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல அன்னைக்கு குழந்தையோட நான் கரையிலேயே இருக்கிறேன்னு, ஏன் கேட்கல, நாங்க மறுபடியும் வரணும்னு கத்திக்கிட்டு இருக்குது. பின்னாடியே இறந்து போன குழந்தை, அந்த குழந்தையும் வந்து நாங்க மறுபடியும் வரணும்னு கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த நடி பார்த்தா அவங்க எல்லாம் இல்ல, எல்லாம் கற்பனை மாதிரி தெரியுது. அந்த கப்பல்ல தான் இதற்கான விட கிடைக்கணும்னு நம்ம ஹீரோ ஏதோ நினைக்கிறான். நண்பருக்கு போன் போட்டா நண்பர் போனை எடுக்கல. வேகமா கிளம்பி இவன் தனியாளா அந்த கப்பலுக்கு இப்ப போறான். கப்பலோட இன்ஜின் ரூம் மட்டும் இதுவரை யாருமே திறந்ததில்ல போல. இந்த கப்பல்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறா. ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கும்போது கப்பல் மேல இருந்து யாரோ பார்த்தாப்ல இவனுக்கு தோணி இருக்கும். சோ அந்த பொண்ணை நம்ம காப்பாத்தணும்னு உள்ள வர்றான். இன்ஜினோட கதவை உடைச்சு உள்ள வர்றான். எங்கேயாவது யாராவது இருக்காங்களான்னு தேடி முனி பார்த்துட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே இறங்கணும். ஒரு 10 படிக்கட்டு இருக்கிறாப்புல ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில காலை வச்சா அது இத்து போய் இருக்குது போல. ஏணி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருப்பான். அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொடக்க போடுறாப்புல ஏதோ சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டுன்னு பார்த்துட்டு இருந்தா அந்த பொம்மை இவன் முன்னாடி வந்து நிக்கிறாப்புல தெரியும். அடுத்து சொடக்கு சத்தம். திடீர்னு விருட்டுன்னு ஒரு பேய் இவனை நோக்கி வராப்புல தெரியும். பயந்து போய் அப்படியே கையை விட்டுருவான். அவ்வளோ ஒரு 10-12 அடி ஆழத்துல உயரத்துல இருந்து கீழே விழுகிறான். இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோவோட கதவை தட்டி, டேய் வந்துட்டா கதவை தட்டான்னு தட்டுறாப்புல. ஆள் இங்க இல்ல. போன் பண்ணாலும் போன் எடுக்கல. ஏன்னா கப்பல்ல நம்ம பயம் மயங்கி கிடக்கிறான். உடனே அவரும் கிளம்பி கப்பலுக்கு வருவான்னு நம்பலாம். இந்த பக்கம் பார்த்தா விழுந்தவன் இப்ப லைட்டா முழிப்பாங்க. முழிக்கும் போது மறுபடியும் அந்த சொடக்கு சத்தம் கேட்க அப்படியே அரண்டு போய் விருட்டுன்னு எந்திரிக்கிறான். மொதல் தடவை பேயை பார்த்திருக்கிறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல. அதனாலதான் அந்த அதிகாரி பேயை பத்தி பேசும்போது நான் வேணா மாத்திரை தரேன் போட்டுக்கிறீங்களான்னு நக்கல் பண்ணிருப்பான். ஆனா இப்ப பேயை பார்த்துட்டு பதறான். சுத்தி முத்தி பாக்குறான். அந்த சொடக்கு சத்தம் அதிகமானதும் அங்க இருந்து ஒன்னா போதும்டான்னு ஓடி போய் ஒளிவான். அங்க ஒரு பழைய கேமரா ஒண்ணு கிடக்கிறத கவனிக்கிறான். எடுத்து வச்சுக்கிறான். மறுபடியும் சொடக்கு சத்தம் கேட்க மறுபடியும் அங்க இருந்து ஓடுறான். ஒரு இடத்துல இந்த பக்கமா அந்த பக்கம் போறதுக்கான அந்த பிரிட்ஜ் உடஞ்சு போய் கிடக்குது. சோ அந்த பக்கம் போக முடியாது. இவன் தப்பிச்சு போனா கூட மேல இருந்து கீழே விழுந்திருக்கால, மேல ஃப்ளோருக்கு போயாகணும். என்னடா பண்றதுன்னு யோசிக்க பக்கத்துல எமர்ஜென்சி எக்ஸிட்னு போட்டிருக்கு. சரி அது வழியா போயிடலாமே எமர்ஜென்சி எக்ஸிட் வைக்க போவாங்க. அந்த பக்கம் போய் கதவை திறந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லவ்வர்ஸ்ல பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. இப்ப பையனோட டெட் பாடி அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கம் தான் கிடக்குது. அங்க இருக்கிற ஏணியை பிடிச்சு சொடக்கு சத்தம் அதிகமாக ஆக பயந்து போய் சரசரன்னு மேல ஏற ஆரம்பிக்கிறான். மேல ஃப்ளோருக்கு வந்தாச்சுங்க. இப்போ இந்த பக்கத்துக்கு வந்திருக்கிறான். அந்த பாலை உடஞ்சிருந்ததுனால இந்த பக்கம் வர முடியல. இப்ப இந்த பக்கம் வந்துட்டான். இங்க அந்த ஏணி ஆல்ரெடி விழுந்து கிடந்ததுல அந்த ஏணி எடுத்து போட்டு சரசரன்னு மேல ஏறான். கதவை திறந்து தப்பிச்சவன் பொழைச்சவன் ஓடலான்னு பார்த்தா கதவு லாக் ஆயிருக்கிறாப்புல தெரியுது. திறக்க எத்தி பாக்குறான். ஒண்ணும் முடியல. அதுல இருக்கிற கண்ணாடியை உடைச்சு காப்பாத்துங்கன்னு கத்துறான். அதே சமயம் அந்த பக்கம் நண்பர் வந்துட்டாரு. என் நண்பனை காப்பாத்தணும், போட்டை ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. என் நண்பன் தனியா போயிருக்கான். என்ன ஆகுமோ ஏதாகுமோ போட் எடுத்துட்டு வாங்கடான்னு. போட் எடுக்கிறதுக்காக ஒரு 4 பேர் வராங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஒரு கதவு திறக்க முயற்சி அதுவா தானா திறக்க பாத்துக்குது. பார்த்தா அந்த கைப்பிடி பொத்துன்னு கீழே விழுகுதுங்க. சரி இந்த கதவை பொழந்துக்கிட்டு பேய் வரும்னு பார்த்தா இவனோட சைடுல பேய் நிக்குது. இவன் அப்படியே பொறுமையா திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த பேய் அப்படியே தன்னோட உடம்புல இருக்கிற எலும்புகளை எல்லாத்தையும் முறுக்கி எந்திரிச்சு நிக்கணும். அப்படி அது முறுக்கும் போதெல்லாம் சொடக்கு போடுற சவுண்டு மாதிரி அதோட உடம்புல கேக்குதுங்க. இதுதான் அந்த சத்தம் போல. அதோட பவரை பாருங்களேன். அப்படி எந்திரிச்சு நிக்கும் போது இருக்கிற அத்தனை ஆயுதங்களும் அப்படியே அந்தரத்துல காத்துல மிதக்குது. இவனை பார்த்து அப்படியே ரெடியா இருக்குது. ஆணு ஒரு கத்துவா. மொத்த ஆயுதங்களும் இவனை நோக்கி வரும். நல்ல வேலை. அதே சமயம் நண்பரு கதவை திறப்பாரு. எல்லாம் கதவுல மோதி விழுகும். நண்பரு திரும்பி பார்த்தா பேய பார்த்துட்டாருங்க. பேய பார்த்தா அரண்டு போய் அப்படியே நிக்கிறார். பேய் படு வேகமா செவத்துல பள்ளி மாதிரி இவனை நோக்கி வரும் பாருங்க. நல்ல வேலை நண்பனை இழுத்துக்கிட்டு வெளியில வந்து கதவை சாத்தி எகிரி கடல்ல குச்சிரு தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனா பேயை பார்த்து அப்படியே மிரண்டு போய் சோஃபால படுத்து கிடக்குறாரு நண்பர். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல அவனுக்கு ஒன்றும். அப்புறம் கார்ல 2 பேரும் ஒன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. முதல் வேலையா நம்ம மேல இடத்துல பேசி இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணுங்கிற நம்ம ஃப்ரெண்டுக்காரன். ஆனா ஹீரோவுக்கு அதுல ஒன்றும் பெருசா விருப்பம் இல்ல. முதல் வேலையா அவன் என்ன நினைக்கிறான்னா நமக்கு கிடைச்ச அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நாம ஏன் போட்டு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாப்ல. சோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து இப்போ போட்டு பாக்குறாரு. மீராங்கிற ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருந்ததை தான் வீடியோவா அவங்க எடுத்திருப்பாங்க. அம்மா பொண்ணு அப்பாக்காக தான் அவங்க வீடியோ நிறைய எடுத்திருப்பாங்க. அப்புறம் அந்த பர்த்டே செலிப்ரேஷன், கேக் கட்டிங்கு, அந்த கப்பல்ல இருந்த எல்லா பேரும் சந்தோஷமா இருந்து கேக் கட் பண்ணது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தவர் வீடியோவை பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணிட்டு அந்த குழந்தையோட பேரு மீராவா, மீரா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பாத்ரூம் பக்கம் போய் மூஞ்சி கீஞ்சி கழுவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில போலான்னு பார்த்தா என்னத்தையே பார்த்துட்டு மறுபடியும் பாத்ரூம் பக்கமே திரும்புறான். ஒரு சத்தம் கேட்டிருக்கும். திரும்பி இருப்பான். என்னடான்னா கண்ணாடியில விரிசல் விட்டு இருக்குது. அடுத்து அந்த விரிசல் பெருசாகுது. அடுத்து அந்த கண்ணாடிக்குள்ளேயே கப்பல் பேய் அப்படியே உருமுறாப்புல பார்த்து பயந்து போவான். உடனே போய் லைட்டை போடுவான். விரிசல்லாம் விழுகல.
நல்லா தான் இருக்குது அந்த கண்ணாடி. அந்த பேயோட முகத்தை நல்லா மறுபடியும் யோசிச்சு பார்க்கறான். உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, கொஞ்சம் ஃபைல்ஸ் கிடைச்சது இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறான். அப்புறம் அந்த வீடியோல நல்லா ஜூம் பண்ணி போறான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு ப்ளே பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஈன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்குது. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கடலை பார்த்தாப்புல நிக்கிறாங்க, அடுத்து கம்பி மேல ஏறுறாங்க, அப்புறம் கடல்ல விழுந்து சாகுறாங்க. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கறாரு. எல்லாம் கடல்ல தான் விழுகிறானுங்க. கேக் கட்டிங் அப்போ எல்லாரும் மொத்தமா இருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து பாஸ் பண்றான். என்னத்தை கவனிச்சான்னு தெரியல. அடுத்து அந்த மேட்டரை விசாரணை அதிகாரி கிட்ட போட்டு காமிக்கிறார். வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க. அப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த புக்ஸ் எல்லாம் கப்பல்ல கிடைச்சதுதான். இதெல்லாம் கப்பலோட லாக் புக்ஸா. கப்பல்ல என்ன நடந்தாலும் அதை ஒரு புக்ல மெயின்டைன் பண்றது, ரெக்கார்டா எடுத்து வச்சுக்கிறது, எழுதிக்கிறது வழக்கம். இதுல கூட அந்த முதலாளி சொன்னால ஏதோ பேய் பிடிச்ச கப்பல்னு, அந்த மாதிரி அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்டுல மெயின்டைன் பண்ணி இருக்காங்கன்னு அதை காட்டுறாரு. இதை பாருங்க, திடுதுப்புன்னு ஒரு பொண்ணு வயசு ஒரு 7-8 இருக்கும், கப்பல்ல கண்டெடுக்கப்பட்டா. அது லாக்ல இருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த ரெக்கார்டு அது. நேத்து நாம பார்த்தோம்ல ஒரு பேய், அந்த பேயோட வயசு குத்து மதிப்பா எவ்வளவு இருக்கும்? ஒரு 14-15 இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. மேபிங்கிறான் ஃப்ரெண்டு. 3 வயசுல பர்த்டே கேக்க கட் பண்ணா இல்லையா, அந்த வீடியோவை நாம பார்த்தோம். அதே குழந்தை தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு 8 வயசு குழந்தையா இருக்கும்போது அந்த கப்பல்ல கண்டெடுக்கப்பட்டா. அது லாக் புக்ல இருக்குது. அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு நேத்து நாங்க போனப்போ நாங்க பார்த்ததும் அதே மீராவை தான். அந்த மீராவுக்கு வயசு மேபி ஒரு 8 வருஷத்துக்கு கூட்டி பாருங்களேன், ஒரு 15-16 வயசு மேபி இருக்கலாம். நாம பார்த்தது பேய் இல்ல, அது மீரா. மீரா உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு நம்ம ஹீரோ. இல்ல, வாய்ப்பே இல்ல, அவளை பார்த்தா உயிரோட இருந்தாப்ல எனக்கு தெரியலங்கிறாரு நம்ம நண்பர். அதே குழந்தை தான் பேயால இழுத்து செல்லப்பட்டாப்ல நாம பார்த்தோம். பேயோட ரூபத்தை அப்ப நமக்கு காட்டல, ஏதோ ஒண்ணு அவளை இழுத்துட்டு போச்சு, அவ்வளவுதான். அவளை பார்த்தா இறந்து போனாப்ல தான் இருக்குன்றாரு நண்பர். அதுக்கு நம்ம ஹீரோவோ இறந்தவங்களால நடமாட முடியாது, அவங்க வயசு கூடாது, அவங்க வளர மாட்டாங்க, எல்லாம் எனக்கும் தெரியும், ஆனா நடக்கிறதுக்கு வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்குங்கிறாப்ல நம்ம ஹீரோ கேக்குறாரு. பார்த்தா பேய் மாதிரி இருந்துச்சு, ஆனா பேயால வளர முடியாது, வயசு கூடாது. நம்ம விசாரணை அதிகாரி அப்ப ஏன் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு பேய் புகுந்திருக்க கூடாது? நடக்கிற அமானுஷத்துக்கு அந்த பேய் காரணமா இருக்கலாம். வயசு கூடுறதுக்கோ உருவம் வளர்றதுக்கோ காரணம் அந்த குழந்தை உயிரோட இருக்கிறது கூட ரீசனாக இருக்கலாம். பேய் பிடிச்ச அந்த மீராங்கிற குழந்தை தான் இப்ப நடக்கிற இந்த அமானுஷத்துக்கெல்லாம் காரணங்கிறாப்ல நம்ம விசாரணை அதிகாரி ஒரு தியரி எடுத்து வைக்கிறார். அப்ப அவளுக்கு நாம உதவி பண்ணணும், பேய் பிடிச்சிருந்தா அந்த பேயை ஓட்டணுங்கிறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாரு நண்பர். நாம ஏன் அதை செய்யணும்னு கேட்டா, ஏன்னா வேற யாரும் அந்த குழந்தைக்கு உதவி பண்ண இப்ப தயாராக இல்ல, ஆட்கள் இல்ல, நாமளை விட்டா வேற ஆள் இல்லைங்கிறாரு நம்ம ஹீரோ. விசாரணை அதிகாரியோ அந்த குழந்தைய என்ன பேய் பிடிச்சிருக்குங்கிறது தெரியாம உதவி பண்ண முடியாது, அந்த பேய் சம்பந்தப்பட்ட டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சாகணும், அப்படி இல்லைன்னா நம்மளால அந்த குழந்தைக்கு உதவி பண்ண முடியாதுங்கிறாரு அதிகாரி. அப்புறம் யார்கிட்டயோ பேசி அந்த கப்பல் எத்தனை தடவை கடற்கரை பக்கம் வந்திருக்கு, எத்தனை தடவை உள்ள போயிருக்கு, எந்த டேட்ல வந்துச்சு, எந்த இயர்ல வந்துச்சு, ஒட்டுமொத்த டீட்டெயில் வேணும்னு விசாரிக்கிறான். 2 நாளா கொடுக்கறதா அந்த பக்கம் பேசுறாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுப்பான்னு சொல்லும்போது தான் காலண்டரை கவனிக்கிறான். காலண்டர்ல எண்ணெய் எடுக்கிற கடலுக்கு மத்தியில் இருக்கிற ஃபேக்டரியா அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது. இதே மாதிரி காட்சி நம்ம ஹீரோக்கு முத ஒரு நிறைய பிலிம்ஸ், பழைய பிலிம்ஸ் கிடைச்சது இல்ல, அந்த பிலிம்ஸ் எடுத்து இவன் போட்டு பார்க்கும்போது கடைசியா அந்த ஃபுட்டேஜ் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த கப்பல் இருந்தாப்ல அதுல காட்டியிருப்பாங்க. காலண்டர்ல பார்த்ததும் அவனுக்கு அது ஞாபகம் வருது. ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒரு உதவி தேவைன்னு கேட்டா இந்த மேட்டர் அப்படியே விடுங்கிறாரு நண்பர். போலீஸ் கிட்ட வேணா ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாங்கிறாப்ல. ஆனா ஹீரோ ஒத்துக்கல. என்ன சொல்ற போலீஸ்காரங்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா அவங்க நம்புவாங்களா? நடக்கிற கதையாது அப்படின்னு கேட்க நண்பர் டென்ஷன் ஆகி சிரிட்டடிக்கிறதுக்காக வெளியில ஓடியான்ட்டார். நானும் அந்த பிள்ளைய பார்த்தேன், நீ சொல்றாப்ல பேய் பிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த பேயை ஓட்டின பிறகு அவ உயிரோட இருப்பாங்கிறது என்ன கேரண்டி? பார்த்தா அப்படி தெரியலங்கிறாப்ல. ஏரணிகிரிடெல்லாம் கேட்காத, அந்த மீராங்கிற பொண்ணை காப்பாத்துறதுக்கு 1% வாய்ப்பு கிடைச்சா கூட நான் காப்பாற்ற தயாரா இருக்கிறேங்கிறாப்ல. ஏண்டா அப்படி செஞ்சா நீ இழந்த உன் பொண்டாட்டி புள்ள உனக்கு திரும்ப கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டதும் அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். இல்லடா நான் அப்படி பேச வரலடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ. அங்க இருந்து போயிடுறாரு. வீட்டுல உட்காந்து தொடர்ந்து அந்த கப்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கிடைக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதே சமயம் கதவை தட்டுற சத்தம். போய் கதவை திறந்தா அங்க யாரும் இல்ல. சரின்னு கதவை சாத்தி விட்டு கதவுல இருக்கிற ஓட்ட வழியா வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா வெளியில யாரும் இல்ல. ஆனா உள்ள பார்த்தா நம்ம ஹீரோவோட குழந்தை உயிரோட இருக்கும்போது விளையாண்டுகிட்டு இருந்தால, ஒரு பிளாஸ்டிக் கப்ல வச்சு தான் அப்பா கூட பேசி விளையாண்டுட்டு இருப்பா, அந்த மாதிரி கப்பு கிடக்குது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு காட்சி வரும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நாம ஒருவேளை குழந்தைங்க உயிரோட இருக்கு விளையாண்டுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். மேபி இவன் வீட்லயே இப்ப அமானுஷம் நடக்க ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பூட்டின கதவு தானா திறக்கவும் ஆரம்பிக்குது. நம்ம ஆளும் திரும்பி பாக்குறான். மெதுவா கொஞ்சம் தான் திறந்திருக்குது. அந்த பக்கத்துல யாரு நிக்கிறா என்னன்னு இவன் கவனிக்கிறதுக்குள்ள கதவு டான்னு வந்து மூடும். அடுத்த நொடி தான் பொண்டாட்டி புள்ள இறந்து போனாங்கல்ல, அந்த டூரிஸ்ட் பார்த்த ஏரியால தான் போய் நிக்கிறான். கையில அந்த டப்பா இருக்குது, அந்த பக்கம் குழந்தை இருக்கிறா. டப்பால ஏதோ அவ பேசுறா. இவன் காதுல வச்சு அதை கவனிக்கிறான். கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்தும்.
அப்பா அப்பான்னு குழந்தை பேசுற சத்தம். என்கிட்ட வாங்க அப்படின்னு குழந்தை கூப்பிடுது. நான் வரேன்னு இவன் ஓட போவான் பாருங்க. நல்ல வேலை சோத்துல போய் முட்டை தெரிஞ்சான். இது எல்லாம் கற்பனை, இது நிஜமில்லன்னு தனக்கு தானே சொல்லிப்பான். ஓ, அது பால்கனியோட டோரு. ஒரு காலம் அது திறந்திருந்தா இந்நேரம் பால்கனில மோதி வெளியில விழுந்து இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த கப்பல்ல இருந்தவங்களோட எல்லா பேரு, மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பேருக்கும் கால் பண்ணி கேட்டு பாக்குறான், விசாரிச்சு பாக்குறான். இறந்துட்டாங்கன்னு சரி வருது. ரீகன்ஃபார்ம் பண்றதுக்காக அதை பண்றான் போல. மேபி அந்த கப்பல்ல இருந்தவங்கள யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்தா கூட அவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிதான் இப்படி தொடர்ந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வரைக்கும் ஒன்னும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரல. அப்புறம் நம்ம ஹீரோ லிஃப்ட் பக்கம் வருவான். அந்த சொடக்கு சத்தம் கேக்குதுங்க. கப்பல்ல கேட்டா அதே சத்தம். என்னடா இங்கேயும் கேக்குதுன்னு இவனுக்கு ஒரு செகண்ட் ஷாக். மெதுவா அப்படியே திரும்பி பார்ப்பான். பார்த்தா செக்யூரிட்டி தான் பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல சொடக்கு போட்டு ரசிக்கிட்டு இருக்கிறாப்ல. சே, இதை பார்த்தா பயந்து வந்து லிஃப்ட் மறுபடியும் லிஃப்ட்டுக்காக காத்திருக்கிறான். அப்புறம் லிஃப்ட் வருது, ஏறி தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சு. முதல் தடவை கிடைச்ச அந்த பழைய ஃபுட்டேஜ் எடுத்து திரும்ப போட்டு பார்க்கறான். எதுவும் புதுசா ஐடியா கிடைக்கல. ரிமோட்டை டேபிள்ல வைக்கும்போது ரிமோட் தெரியாதனமா கீழே விழுந்து அது ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போயிட்டே இருக்குது. அப்பதான் விஷுவல்ல ஒரு மாற்றம் வரதா அவன் கவனிக்கிறான். லைட்டா ஏதோ ஒரு விஷுவல் நடுவில் போயிருக்கும். அதே இதுக்கு முன்னாடி அவன் கவனிச்சதில்லை. மறுபடியும் பின்னோக்கி போய் அந்த விஷுவல் என்னங்கிறத பாஸ் பண்ணி நிப்பாட்டி பார்க்கறான். பார்த்தா கண்ணாடியை தொடச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கப்பல்ல வேலை பார்த்த ஒருத்தர் சொடக்கு போட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். தன்னை யாரோ வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு போஸ் கொடுத்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். கட் பண்ணி இப்போ கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பலுக்குள்ள கீழே ஏதோ தண்ணி வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் மீராங்கிற அந்த பொண்ணு இருக்கிறா. ஆனா இப்போ அவ பாக்குறதுக்கு ஒரு மனுஷி மாதிரி இருக்கிறா. இதுக்கு முன்னாடி பார்த்தாப்ல இல்ல. இருட்டான அந்த பகுதியில இருந்து ஒரு மீன் மட்டும் இந்த பக்கத்துல வந்து விழும். இவ சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லாம சாப்பிடாம கிடப்பா. இருட்டுக்குள்ள இருந்து அந்த பேய் அப்படியே பக்கத்துல வந்து மிரட்ட ஆரம்பிச்சதும் பயந்து போய் மீன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. தனக்கு ஒரு உடல் வேணுங்கிறதுக்காக இவளை வளர்க்குது அந்த பேய் போல தெரியுது. சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குது, மீனை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குது. விசாரணை அதிகாரி கிட்ட தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல பார்த்த ஒருத்தனை இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அந்த குழந்தையுடைய அம்மா திரும்ப வீடியோல எடுத்துக்கிட்டே இருக்கிறா. ஏன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவங்க கிட்ட ஐடியா இல்ல, காரணம் தெரியாது. சரி, அந்த மீராவோட ஃபேமிலியை பத்தி ஏதாவது தெரியுமான்னு அதிகாரி கேட்டாலும் அதுக்கும் நோ ஐடியா தான். ஏதோ ஒரு விட்டகுறை தொட்டகுறைக்காகத்தான் மீராவை இன்னும் அந்த பேய் உயிரோட வச்சிருக்குது அப்படிங்கிறாரு அதிகாரி. நமக்கு டைம் இல்ல சார், கெஸ் பண்ணிட்டு இருக்கலாம் முடியாது. அந்த கப்பலை இழுத்துட்டு போறதுக்குள்ள, ஏன்னா அடுத்த முறை ஒரு போட்டை கொண்டு வந்து இழுத்துட்டு போகும்போது கப்பல் மூவ் ஆரம்பிச்சா கொண்டு போயிருவாங்க. அதுக்குள்ள அந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணுங்கிறாரு நம்ம ஹீரோ. பேய் ஓட்டுறதுக்கு நிறைய சடங்குகள் உண்டு. வலுக்கட்டாயமா வன்முறையா பேய் ஓட்ட முயற்சி பண்ணோம்னா அது அந்த குழந்தையோட உயிருக்கு கூட ஆபத்தா போகலாம். ஒரு ஈஸியஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தா தானா விருப்பப்பட்டு அந்த பேய் இவளை விட்டுட்டு போறது. அப்படி ஏதாவது நடந்தா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இல்ல. அன்னைக்கு உன்னை பார்த்தப்பவே அந்த பேய் நினைச்சிருந்தா உன்னை கொன்னு இருக்கும் இல்லையா? ஆனா ஏன் உன்னை கொல்லல? வேணும்னே தான் உன்னை உயிரோட விட்டுருக்குது. அப்ப காரணம் என்ன? மேபி தனக்கு அடுத்து தேவையான உடல் உன்னோட உடலா கூட இருக்கலாம்னு அது உன்னை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு அந்த அதிகாரி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம நண்பர் அங்க வரார். ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு அன்னைக்கு இந்த மாதிரி நான் சொல்லிருக்க கூடாதா, சாரிடான் வந்து கட்டி பிடிக்கிறாரு நண்பர். ஒமான்ல இருந்து நமக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைச்சிருக்குது. 2001 அந்த கப்பல்ல வேலை பார்த்த எல்லா ஊழியர்களுமே கடலை குச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே கப்பல்ல வேலை பார்த்த வேலையாட்கள் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்களா. அப்ப அவங்க ஒமான்ல இருக்கிற ஒரு துறைமுகத்துல கப்பலை போட்டிருந்தாங்க. ஏதோ சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக கப்பல் அங்க இருந்தது. ஒமான் கவர்மெண்ட் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிச்சு. அப்புறம் ஏதோ ஒரு டீல் பேசி அப்புறம் அந்த கப்பலை விடுவிச்சாங்க. அந்த டீலை ஃபைனலைஸ் பண்ணி கப்பலை விடுவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சா. அந்த 3 வருஷமும் ஒமான்ல தான் கப்பல் நின்னதான். அப்போ அங்க இருந்த ஊழியர்களோட லிஸ்ட் ஒரு பேப்பர் லிஸ்ட் இருக்குதுங்க. அது வந்து ஒமான்ல இருந்தது. 2001 இறந்து போடாங்கல்ல, அவங்களோட லிஸ்ட் ஒன்னு இருக்குது. அதையும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒமான்ல இருந்த அந்த லிஸ்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு பேர் மட்டும் டிஃபரெண்டா இருக்குது. அந்த பேர் தான் வந்தனா. அது போக ஒமான்ல இருந்து சில இமெயில்ஸ் எல்லாம் போயிருக்குது இது சம்பந்தமான. அந்த மாதிரி ஒரு இமெயிலை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த போட்டோ கிடைச்சதுன்னு ஒரு சர்ச்சுக்கு வெளியில ஒரு 3 பேர் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை காட்டுறாரு நண்பர். அப்ப அந்த சர்ச்சுக்கே போய் விசாரிக்கலாமே முடிவு பண்ணி அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அந்த போட்டோவை காமிச்சு, இமெயில வந்து அந்த போட்டோ காமிச்சு இதுல இருக்கிற இந்த பொண்ணை பத்திய டீடைல் வேணும்னு கேக்குறாங்க. போட்டோல இருக்கிற பொண்ணோட பேரு வந்தனா. அவங்க இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு நன்னு எடுத்து சொல்றாங்க. இவங்களும் வேகமா அந்த பொண்ணை பார்க்க போறாங்க. போய் பார்த்தா வந்தனா. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தா இல்லையா, அவதான். அவ இறந்துருப்பான்னு பார்த்தா அவ உயிரோட இருக்க வந்து நிக்கிறா. கப்பல்ல இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபுட்டேஜை நம்ம ஹீரோ அங்க போட்டு காட்டுறாரு. தான் எடுத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இவங்க கையில இருக்கிறத பார்த்துட்டு வேகமா இவளும் ஓடியா இருந்தா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறா. தான் புள்ளைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல தங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. மீரா இன்னும் உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போறாரு நம்ம ஹீரோ. உங்க பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கிறா, அதே கப்பல்ல கடந்த 11 வருஷமா இருக்கிறா. நமக்கு நேரம் கம்மியா இருக்குது. எப்ப வேணாலும் அந்த கப்பலை கரையில இருந்து இழுத்துட்டு போறதுக்கு சின்ன கப்பல் வர வாய்ப்பு இருக்குது. போட் வரும், இழுத்துட்டு போகும். அதுக்குள்ள உங்க குழந்தைக்கு நாம உதவி பண்ணணும். அடிக்கடி ஒருத்தரை நீங்க உங்க வீடியோல கேப்சர் பண்ணிட்டே இருக்கிறீங்களே, இவ யாரு அப்படின்னு விசாரிக்கிறாப்ல.
உடனே அந்த அம்மாவோட முகம் மாறுது. யார் அவன், என்ன நடந்ததுன்னு கேட்டா அவன் அவன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறா, அழுதுகிட்டே உட்கார்றா. அந்த கப்பல்ல என்ன நடந்தது தயவு செய்து சொல்லுங்கன்னு இவன் விசாரிக்க அந்த பொண்ணு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி அந்த கப்பல்ல நடந்தது. இது அந்த கப்பல்ல இருந்த அத்தனை வேலையாட்களுக்குமே தெரியும். அந்த கப்பலோட கேப்டன் இதுக்காகவே கப்பல்ல ஒரு சீக்கிரட்டான ரூமை உருவாக்கி வச்சிருந்தார், கடத்தல் பண்ணணும்ன்றதுக்காக. அந்த ரூமை கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்ல. அதுல ட்ரக்ஸ் இருந்தது, தங்கம் இருந்தது, எல்லா விதமான ஐட்டங்களையும் கடத்துனாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த கேப்டனை தான் நான் கட்டிக்கிட்டேன். ஒரு நல்ல குடும்பம் எனக்கு தேவைப்பட்டது, அதுதான் என்னோட கனவா இருந்தது. ஆனா அதுக்கு எனக்கு குடுப்பனை இல்ல. குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிப்பான், டார்ச்சர் பண்ணுவான். அந்த குடும்பம் தாங்கிக்க முடியாம பேசாம செத்துலான்னு கூட எனக்கு தோணுச்சு. அப்பதான் இந்த அமரனை பார்த்தேன். ஒரு சாதாரண கப்பல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாள். அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சான். எப்பெல்லாம் கேப்டன் என்ன பெல்ட்டால அடிக்கிறாரோ, டார்ச்சர் பண்றாரோ, அப்பெல்லாம் எனக்கு ஆறுதலா இருந்தது அவர் மட்டும்தான். ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் தாண்டி நான் சாக போகும்போது என்னை காப்பாத்தினது அவர் தான். சாக பண்ண என்ன காப்பாத்தி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து ஓடிடலாம், இந்த கப்பலை விட்டு ஓடிடலான்னு முடிவு பண்ணோம். இன்னும் சில வாரங்கள்ல இந்தியால ஒரு துறைமுகத்துல கப்பல் வரப்போகுதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வீடியோ ஃபுட்டேஜா எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீடியோ ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம், எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். என் காதல அமர் தான் தொடர்ந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணான். யாரோ ஒருத்தர் கேமராவோட அமரை ஒரு நாள் பார்த்துட்டா. கேப்டனுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு. வேலையாட்கிட்ட சொல்லி அவனோட ஜோலியை முடிக்க சொல்லி கேப்டன் உத்தரவு போட்டார். ஆனா ஏற்கனவே எடுத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எங்க இருக்குங்கிற அந்த உண்மையை சொல்றவரை அமரை அவங்களால கொல்ல முடியல. உண்மையை சொல்றவரை தொடர்ந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய சித்திரவதைகளை அமர் அனுபவிச்சான். அப்பயும் அந்த டேப்பை பத்தி எதுவுமே அவன் சொல்லல. ஒரு 2 நாள் சித்திரவதைக்கு பிறகு பார்த்தா திடீர்னு அவன் இறந்து போய் கிடந்தான். அப்ப நம்ம ஹீரோ கேப்பாப்ல, சரி இறந்துட்டாரு, அதன் பிறகு நீங்க ஏன் தொடர்ந்து கப்பல்ல இருந்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். ஏன்னா பை த டைம் நான் பிரெக்னண்டா இருந்தேன். நான் கர்ப்பிணின்னு தெரிஞ்சதுமே கேப்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அதன் பிறகு அடிக்கவே இல்லை, என்ன சித்திரவதை பண்ணவே இல்லை. ஆனா அவருக்கு தெரியாது, என் வயித்துல வளர்ந்த அந்த கரு அவரோட குழந்தை இல்ல, அமரோட குழந்தைங்கிற உண்மை அவருக்கு தெரியாது. தான் குழந்தை நினைச்சுக்கிட்டு தான் மீராவை தான் கூடயே வச்சுக்கிட்டார். தான் பொண்ணு மாதிரி வளர்த்தாரு. தரதட்டி கிடக்கிற கப்பலை நாளைக்கு எப்படி அப்புறப்படுத்தலான்னு இப்ப வெளியில பேச்சு நடக்குது. கப்பல்ல இருக்கிற அந்த சீக்கிரட் ரூமை என்னால மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியும்னு அந்த அம்மா எடுத்து சொல்லுது. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது அதோட பிறந்தநாளை கொண்டாடும் போது வேலை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் ஏதோ பேய் பிடிச்சாப்ல பிஹேவ் பண்ணாங்க. நான் உட்பட எல்லா பேருமே பொத்து பொத்துன்னு விழுந்தோம். ஆனா நல்ல வேலை அங்க பாதுகாப்பு பணியில இருந்த வேற ஒரு கப்பல் படையை சேர்ந்த ஒரு வீரர் என்ன காப்பாத்தினாரு. மித்த எல்லாருமே இறந்துட்டதா அந்த அம்மா எடுத்து சொல்லுது. ஒரு கால் என் குழந்தை மீரா உயிரோட இருந்தா கண்டிப்பா அந்த சீக்கிரட் ரூம்ல தான் இருக்கணும்ங்கிறப்பல இந்த அம்மா எடுத்து சொல்லுது. அப்புறம் பார்த்தா நண்பரோட உதவினால கொஞ்சம் பெட்ரோல் டீசலா என்னன்னு தெரியல சில ஐட்டங்களை டின்னா எடுத்துக்கிட்டு இவங்க கப்பலுக்கு கிளம்பி வராங்க. உள்ள நான் வரேன், சீக்கிரட் ரூமை காட்டுற அந்த அம்மா சொல்லும் போது இல்ல வேண்டாம், உள்ள வந்தா அவங்க உயிருக்கு ஆபத்தா கூட போகலாம், இங்கே இருங்க அப்படிங்கிறாப்புல நம்ம ஹீரோ. அப்புறம் யாரும் உங்களுக்கு சீக்கிரட் ரூமை காட்டுறதுன்னு கேட்க இந்தாங்கன்னு வாக்கி டாக்கிய கையில கொடுத்துட்டு எங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சில, நாங்க கேட்டு அந்த சீக்கிரட் ரூமை கண்டுபிடிக்கிறோம்னு நம்ம ஆட்கள் உள்ள போறாங்க. உள்ள கேரெல்லாம் கட்டி ஏணி வழியா கீழே இறங்கி வராங்க. வரது இந்த அதிகாரி தான். இவர் ஒரு ப்ரொஃபஸரும் கூட, ஆவிகளை பத்தி ரிசர்ச்சும் பண்றாரு போல தெரியுது. அவர் கையில இருக்கிற மிஷினை கீழே இறங்கினதுமே பீ பீப்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. அமானுஷ்யமா ஏதாவது கண்டுபிடிச்சா இந்த மிஷினை பீப் அடிக்க ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். மேல இருந்து ஒரு கோடாரியை தூக்கி போடுறாங்க, அதை கையில எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் டின்ன கயத்துல கட்டி அதையும் இறக்கலான்னு நண்பர் இந்த பக்கத்துல வரும்போது டப்புன்னு கதவு சாத்தப்படுது. கதவுக்கு அந்த பக்கத்துல நண்பர் மாட்டிக்கிட்டார். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ மேல இருந்து அப்படியே கீழே வந்து பொத்துன்னு விழுகிறான். பாவம் உள்ள விழுந்தவனை இவரை தூக்க போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிஷின்ல பீப் சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்குது. அதுவும் மேல இருந்து பீப் சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா லிஃப்ட் மாதிரி ஏதோ ஒண்ணு இவங்க மேல வந்து விழப்போகுது. நல்ல வேலை டப்புன்னு வெளியில போனாங்க, தப்பிச்சாங்க. பார்த்தா ஒரு ரூமே வந்து விழுந்தாப்ல, ஒரு டோர் வந்து அப்படியே 3 நாப்ல கிடக்குதுங்க. நண்பா நண்பான்னு கத்துறாங்க. நண்பனுக்கு மேல ஒண்ணும் கேட்கல. நண்பர் கதவை திறக்க முடியாம வெக்ஸ் ஆயிட்டாப்ல. அப்புறம் நம்ம நண்பர் அந்த டின்ன கையில எடுக்கலான்னு பார்த்தா பேயோட கை வந்து டின்ன பிடிக்கும், இவர் கையை பிடிக்கும். ஒரு செகண்ட் அரண்டு போவாப்ல. டார்ச் லைட் அங்கங்கே அடிச்சு பார்க்கும்போது பல்லி மாதிரி பேய் அங்கங்கே சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் தெரிச்சு ஓடுறார். அதே சமயம் அந்த பக்கம் வெளியில இருக்கிற அந்த அம்மாவுக்கு கால் வருது. நம்ம ஹீரோ தான். நாங்க இப்போ இன்ஜின் ரூம் கிட்ட இருக்கிறோம், எப்படி போறது சீக்கிரட் ரூமுக்கு சொல்லுன்னு கேட்க ஆயில் சேஞ்ச் ரூம் பக்கத்துல போங்க அப்படின்னு இவ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா. அவங்களும் போறாங்க. அடுத்து என்னங்கிறாப்ல கேட்க போக இவ எந்த பதிலும் சொல்லாம என்னத்தையோ பான்னு பார்த்துட்டு இருக்கா. எதை பாக்குறான்னு பார்த்தா எதுக்கு தன்னோட 3 வயசு குழந்தை நல்லபடியா இருக்கிறாப்ல இவளுக்கு தோணும். அதை பார்த்ததும் தெரியாதனமா வாக்கி டாக்கிய கவனிக்கல, கீழே போட்டு அந்த குழந்தை பின்னாடியே ஓடி போயிட்டா. இந்த பக்கம் இவரு அங்கங்க புனித நீரை தெளிக்கிறாரு, சில சடங்குகளை செய்யவும் ஆரம்பிக்கிறார். கேப் கிடைக்கும் போதெல்லாம் அந்த அம்மா உள்ள வந்துருச்சு. அந்த சீக்ரெட் ரூம் வேற ஒரு இடத்துல இருக்கும். அதை திறக்கிறதுக்கான லிவர் இந்த பக்கத்துல இருக்குது. அந்த லிவரை கண்டுபிடிச்சு அந்த லிவரை கைப்பிடியை போட்டு இப்படி இழுக்க பாக்குறா, முடியல, உடஞ்சிருது துருப்பிடிச்சிருந்தனால. வேற ஒன்ன உள்ள சொருகி இழுக்கு பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பாருங்களேன், இவங்க கிட்ட இருக்கிற அந்த பீப் மிஷின் சீக்ரெட் ரூம் இருக்கிற இந்த ஏரியா பக்கத்துல போகும்போது மட்டும் பீப்பி பீப்னு ஓவரா பீப்ஸ் வந்து கூடிக்கிட்டே போக அப்ப ரூம் இங்க தான் இருக்கணும்னு அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அவ லிவரை பிடிச்சி இழுக்க இந்த பக்கம் சீக்ரெட் ரூமோட கதவு திறக்கணும் சரியா இருக்குது. ஒரு வழியா அந்த சீக்ரெட் ரூம் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள இவங்க என்ட்ரோ ஆயிட்டாங்க. சீக்ரெட் ரூமுக்குள்ள இவங்க உள்ள வந்தாச்சு. அதே சமயம் அந்த பக்கம் வெளியில நம்ம நம்பர் ஓடியான்ட்ட.
தப்பிச்சு போற அந்த டைம்ல ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்பாரு. இவங்க எதையோ எரிக்கிறதுக்காக தான் பெட்ரோல் எடுத்துட்டு வந்தாங்க, பேய் அதை புடிங்கிச்சு, எடுக்க விடல. அதையும் தாண்டி ஏதாவது எரிக்கிறதுக்கு தேவைப்பட்டா இதே கப்பல்ல மேல் பக்கத்துல டீசல் இருக்கிறதா அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தது இவனுக்கு ஞாபகம் வரும். உடனே அங்க ஓடி போய் கீழே இருக்கிற ஒரு வீல் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை திறந்து விடுறான். இது மேபி மேல் டெக்ல இருக்கிற இந்த டீசலை திறந்து விடுமோ என்னவோ. எஸ், அதேதான். நண்பர் அங்க கீழே அந்த வீலை பிடிச்சு திருகினதும் டீசல் இங்க ஊத்த ஆரம்பிச்சிருது. தண்ணி மாதிரி இங்க டீசல் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சீக்கிரம் இங்க இருந்து புறப்பட்டு ஆகணுங்கிறாப்ல அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு ட்ரம்மும் ஒண்ணு தானா போய் அந்த அதிகாரி மேல பட்டோம். ஐயோ அப்படின்னு காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ போனா ஹீரோவை ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டுது. உடனே அவர் வேதங்கள் எல்லாம் எடுத்து மந்திரங்கள் எல்லாத்தையும் ஜெபிக்க ஆரம்பிப்பார். அப்படி ஒரு மூவ் பண்ணு பாருங்க, இருட்டுக்குள்ள அப்படியே வீசி எரியப்படுகிறார் அவர். அடுத்து நம்ம பயல இறுக்கி அப்படியே மேல தூக்குது. விட்டா கொன்னே போட்டிருக்கோம். ஆனா நல்ல வேலை, இதை டிஸ்டர்ப் பண்ற விதமா அந்த பக்கம் அந்த அம்மா குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடிச்சுல, அந்த பாட்டை அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டே வரா. அந்த சத்தத்தை கேட்டதும் பேய் டைவர்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தா இவங்க வந்துடுறா. பேய் இவனை விட்டுருச்சு, தண்ணியில வந்து பொத்துன்னு விழுவான். இவன் எந்திரிக்க அந்த அம்மா இங்க வர அப்படியே டப்புன்னு கட் பண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற அந்த உண்மையான அந்த மேட்டரை இப்ப நமக்கு காட்டுறாங்க. சித்திரவதைகளை அனுபவிக்கிறதுக்காகவே சங்கிலியில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அமரை. இந்த அம்மா தான் வந்து அமரை கீழே இறக்கி விடுவா. இவளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான் அமரு. தான் பிரெக்னண்டா இருக்கிறேன்னு சொன்னதும் இன்னும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஐ லவ் யூன்னு கட்டி பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தவ திடீர்னு கத்தி எடுத்து அமரோட முதுகுல கண்ணா பின்னான்னு குத்தி கொண்டுறாங்க. இந்த ட்விஸ்ட நாம எதிர்பார்க்கல. கேப்டன் தான் கொண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவ தான் கொண்டு இருக்கிறா பாவம். நம்ம ஹீரோ தெரியாதரமா அந்த அம்மாவோட கையை பிடிக்கும் போது தான் நடந்த இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு செகண்ட் அரண்டு போறாப்ல. நீயா அவனை கொன்ன அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு வேற வழி தெரியல, என் வயிற்றுல வளர குழந்தை அமரோட குழந்தைங்கிற உண்மையை இவன் கேப்டன் கிட்ட சொல்லிட்டான்னா, சித்திரவதை தாங்காம கேப்டன் கிட்ட சொல்லிட்டான்னா, அப்புறம் கேப்டன் என்னையும் என் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சேர்த்து கொண்டுடுவான். வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் வேற வழி இல்லாம வழி தெரியாம அமரை நான் கொன்னுட்டேங்கிறா. அதே சமயம் பேய் எங்க வருது? அமரோட பேய் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். அமரோட பேய் வருது. பாக்குறதுக்கே உக்கிரமா வெளுத்து போனாப்புல வித்தியாசமா இருக்குது. நம்ம பேல அந்த பக்கம் வீசி எறியுது. அப்படியே இவளை மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவதான் கொலை பண்ணா, அதுவும் முதுகுல குத்தி கொலை பண்ணா. அந்த குழந்தை உன்னோட குழந்தைங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த குழந்தைய இவ்வளவு நாளா நீ ஒண்ணும் பண்ணாம உயிரோட வளர்த்துட்டு இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த குழந்தை எனக்கும் குழந்தை தானே, ஒரு குழந்தை வளர்றதுக்கான இடம் இது அல்ல, அதனால அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு கூட்டு பாப்பா, கேட்டு பாப்பா. அதுக்கு அமரு ஒத்துக்கல, பேய் ஒத்துக்கல. தப்பு என் மேலதான், நீ தண்டனை கொடுக்குறா இருந்தா எனக்கு தண்டனை கொடு, என் பொண்ணை விட்டுன்னு சொன்ன அடுத்த நொடி விருட்டுன்னு ஒரு கத்தி வந்து கழுத்துல குத்தி சம்பவ இடத்திலேயே அவளை கொன்னுடும். அதே சமயம் நம்ம ஹீரோ மேல ஓடி போயிருப்பாப்ல. கையில கோடாரி வேற இருக்கும். மேல இருக்கிற லிவர் ஓங்கி 2 தடவை தட்டுவார். என்னடான்னு பார்த்தா இவனை இதே ரூமுக்குள்ள, இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள வச்சு தான் கொலை பண்ணிருப்பாங்க. குத்தி கொண்டு இருப்பாங்க. சங்கிலியில கட்டி மேல தொங்க விட்டுருப்பாங்க. எலும்பு கூட கிடக்குது அந்த டெட் பாடியிலோட அரகுற பாடி. பல பேய் படங்களை பார்த்து நமக்கு தெரியும், ஒரு பேயோட உடலை தேடி கண்டுபிடிச்சு அதை எரிச்சிட்டோம்னா பேயும் அழிஞ்சிடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாமே தான் முயற்சி பண்றாப்ல. எலும்பு குடி இப்ப மேல இருந்து கீழே இறங்கி வந்துருச்சு. கீழே ஆல்ரெடி டீசல் கொட்டிக்கிட்டு இருக்கு. இனி பத்த வச்சா போதும். ஆனா அதுக்குள்ள பேய் வந்து நம்ம பயல கொல்ல பாக்குது. நம்மால கோடாரி எடுத்து பேயை நோக்கி வீசுவார். கோடாரி என்ன பேய் மேல படமா என்ன? படாது. சோ ஊடுருவி வெளியில போகும்போது அங்கிருந்த வேற ஒரு கம்பியோட மோதும் போது ஒரு தீ பொறி உருவாகும். ஏற்கனவே அங்க டீசல் இருந்ததுனால மொத்தமும் பத்தி எரியும். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறேன். அந்த பக்கம் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருவாரு பெரியவர். குழந்தைய ஒரு டேபிள் மேல படுக்க வச்சுட்டு இவரு பதக்கத்தை எடுத்து ஏதோ வித்தியாசமா ஒரு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த பேய் ஓட்டுறதுக்காக ஏதோ மந்திரங்களை சொல்லிட்டு வரும்போது ஆணு கத்தும் பாருங்க, இவர் அச்சு தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு. அப்புறம் தான் இந்த தீப்புரி எல்லாம் எரிஞ்சிருக்கும். மொத்தமும் பத்தி எரியும். கூடவே அந்த எலும்பு கூடும் சேர்ந்து எரியும். எலும்பு கூடு எரிய ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோவை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அமரோட பாடியும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். எலும்பு கூடு முழுசா எரிஞ்சதுமே அமரோட ஆவியும் முழுசா அழிஞ்சு போயிடுது. இப்போ அந்த பக்கத்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்தணும். இந்த பக்கம் இவர் இருக்கிற நடுவுல தீ இருக்குது. என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அந்த எலும்பு கூடு தொங்குன கம்பி தொங்கும்ல, அந்த சங்கிலிய ஓடியாந்து ஒரு பிடி பிடிச்சு ஊஞ்சல்ல அப்படி சாஞ்சு போறாப்ல ஊஞ்சலாடி போய் அந்த பக்கத்துல ஏறி குதிக்கிறான். குழந்தையும் தூக்கிட்டு அங்க இருந்து அடுத்த லெவலுக்கு தண்ணி இருக்கிற பகுதியில குதிச்சிடறான். தீயில இருந்து இவன் தப்பிச்சிட்டான். ஆனா இந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியில போனோம் ஃபுல்லா வந்து கப்பலோட அடிப்பகுதி போல, வெளியில போறதுக்கான வழி எங்கன்னு எனக்கு தெரியல. நாலா பக்கமும் பாக்குறான், வழி தெரியல, சாக போறோமோன்னு யோசிக்கிற சமயம் பார்த்தா அங்க ஒரு ஓட்ட, ஒரு கேப் இருக்கிறத கவனிக்கிறான். தங்கமா போச்சுன்னு அந்த கேப் வழியா அந்த குழந்தையை காப்பாத்தி மேல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதே சமயம் அந்த பொம்மை இருக்குல்ல, அதுவும் தண்ணில வந்து மேல வந்து விழுந்து கிடக்குது. எப்படியும் அந்த குழந்தையை காப்பாத்திட்டா நல்ல விஷயம். கட் பண்ணா இப்ப அந்த குழந்தை நம்ம ஹீரோட வீட்டுல தான் இருக்குது. தான் பொண்ணுக்கு பிடிச்ச மேகிய இவளுக்கு சமைச்சு போட்டு அழகு பாக்குறாரு ஹீரோ. சாப்பிடுவாளானா சாப்பிட தெரியல. முதல் தடவை மேகியை டேஸ்ட் பண்றா. வெறும் பச்சை மீனை சாப்பிட்டு வளர்ந்தவ. நூடுல்ஸை சாப்பிட்டு பார்த்து தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவனுக்கும் சந்தோஷம் சிரிக்க. இனிமே இந்த குழந்தைய நம்ம ஹீரோ தான் வளர்க்க போறாங்கிறத நல்லா அழகா காட்டியிருக்காங்க. சோ இவனோட வாழ்க்கைக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு. அந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல தகப்பன் கிடைச்சிட்டான். ஒரு நல்ல எண்டிங்ல படத்தை முடிச்சு விட்டாங்க. நண்பருக்கு என்னாச்சு, பேயோட்ட முயற்சி பண்ண அந்த அதிகாரிக்கு என்னாச்சு, அதை எதையுமே படத்துல காட்டாம அப்படியே முடிச்சுட்டாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும்
மறுபடியும் சந்திப்போம். இந்த படத்தோட 2வது பாகம்னு ஒன்று இருக்குதான், அது ரிலீஸ் ஆச்சுன்னா மேபி அதையும் பேசுவோம். தேங்க்யூ. அப்புறம் கரதட்டி கிடந்த அந்த கப்பலை வேற ஒரு போட்டு மூலமா நகர்த்தி அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தவும் செஞ்சுட்டாங்க. அடுத்த வருஷம் ஜூலை மாசம் 9ஆம் தேதி அந்த கப்பல் அந்த ஏரியா விட்டு அகற்றப்பட்டதுன்னு அப்டேட்டும் கொடுத்து படத்தை முடிச்சாச்சு.